சைட்லாம் வர முடியாதுப்பா. அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய ஊழியர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இப்பொழுது மேடையில் கோஷம் வழங்கும் நீங்கள் சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும். காவல்துறைக்கு எத்தனையோ பேர் கொடுத்திருக்காங்க. இனி நாங்க என்ன செஞ்சோம்? வன்முறையை செஞ்சோமா? பஸ் நிறுத்தணுமா? பொது சொத்தை நாசம் பண்றோமா? என்ன செஞ்சோம்? முறையா பர்மிஷன் வாங்கி இன்னைக்கு வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்னு கேட்டோம். ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கூட கொடுக்க முடியல. ஏன்னா இந்த அரசு இதுல இருந்தே தெரியுது அரசு தவறு செஞ்சிட்டு இருக்கு. இது காவல்துறை துணை போகுதுன்னு இதுல இருந்தே தெரியுது. இது வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு 40 பெருமையா பேசுற திமுக அரசு இன்னைக்கு 40 உயிர் பலி கொடுத்திருக்கீங்களே. இந்த 40 உயிர் 40 சேர்க்க முடியுமா? இன்னைக்கு 40 எல்லா பக்கம் போஸ்டர் ஓட்டுறீங்களே. அண்ணன் ஸ்டாலின் எல்லா பள்ளியும் சிரிச்சுட்டு போஸ்டர்ல போட்டோ கொடுக்குறாங்களே. இன்னைக்கு அந்த 40க்கு 40ன்றீங்க. இன்னைக்கு 58 உயிர்கள் இறந்துருக்கு. இன்னும் 100கணக்கான உயிர்கள் ஊசலாடிட்டு இருக்கு. அந்த கண் பார்வையை இழந்து மக்கள் தவிக்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 120 பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. அப்ப 120க்கு 120 திருப்பி போஸ்டர் ஒட்டலாமா? பேசலாமா? 120 பேர் பாதிச்சாங்க, 120 பேர் மரணம் அடைஞ்சாங்கன்னு திமுக அரசுக்கு வந்து எல்லாருமே கோஷம் போட்டு இந்தியா முழுவதுமே பெருமை இந்த அரசுன்னு கோஷம் போட்டு எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடலாமா? இது மக்கள் இடத்துல இருந்து விஜய பிரபுரன் நான் இங்க இருந்து உங்க முன்னாடி நான் கேட்கிறேன். எங்க பார்த்தாலுமே பிரச்சனை. இங்க சென்னையில பார்த்தா எல்லா கிளப்லயுமே குடிச்சிட்டு பிரச்சனை பண்றது திமுக அரசு. இங்க விட்டா கிராமப்புறங்கள் போட்டா கள்ளச்சாராயம் காட்சி பிரச்சனை பண்றது இங்க திமுக அரசு. இதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி சாதிக் பாஷா ஒருத்தர் வந்தார், கஞ்சா போதைனாங்க. அதுக்கு என்ன பதிலே ஆயிடும் தெரியல. இப்படி ஒரு படத்துல காமெடி வரும், ஜப்பான்காரன் எதோ கண்டுபிடிக்கிறான், ஆனா நம்ம இன்னும் இந்த கலாச்சாரத்தை காய்ச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு. இன்னைக்கு நம்ம எங்கேயோ போயிட்டோம். பக்கத்து ஸ்டேட் மகாராஷ்டிரா, நீங்க டெல்லியில பாத்தீங்கன்னா 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே மெட்ரோ ரயில் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு இப்பதான் தெருவா ரோட குத்திட்டு இருக்காங்க மெட்ரோ ரயில் போட. இன்னைக்கு ஸ்டாலின் மரியாதைக்கு ஒரு முதல்வர் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு சட்டசபையில நாங்க அடுத்த தலைமுறைக்கான அரசு, எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கான அரசு எங்கள் இல்லைன்ட்டு. நான் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் போக இப்படி போயிட்டு இருக்கும்போது எப்பயுமே இந்த வள்ளூர் கூட்டத்துல வந்து போராட்டங்கள் தான் பார்த்துட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் அப்படி சாயலையில போயிட்டு நானே வந்து போராட்டத்தில் இறங்கி இருக்கேன். அப்போ அடுத்த தலைமுறைக்கான அரசுனா நான் எதுக்கு வந்து இங்க நிக்கணும்? அடுத்த தலைமுறைக்கு நீங்க வழி வளர்த்து இருந்து நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நாங்க எதுக்கு இங்க வந்து நிக்க போறோம்? இது மக்களாக நீங்களும் இளைஞர்களும் சிந்திக்கணும்.
அந்த சாராயத்தை வாங்கி குடிக்கிறோம், கிராம பகுதியில சீப்பா கிடைக்கிற சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்க. ரெண்டுமே ஒரே போதைப் பொருள் தான். இது சம்பந்தமாக நம்முடைய எழுச்சி நாயகன் இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் இது சம்பந்தம்